ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசு 2 நாட்களுக்கு முன்பு பட்ஜெட், அதாவது யூனியன் பட்ஜெட்ட பார்லிமென்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல ரூ. 1 உண்டான வரவு செலவு என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ரூ. 1 நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ரூ. 1 மூலமா மத்திய அரசுக்கு எவ்வளவு வரவு வருது, செலவு வருது அப்படிங்கிறத அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, ரூ. 1க்கு மத்திய அரசுக்கு எப்படியெல்லாம் வருமானம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வருமான வரி மூலமாகவும், கடன் வாங்குறது மூலமாகவும் 19 பைசாவாகவும், 27 பைசாவாகவும் அவங்களுக்கு வருமானமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சுங்கவரி மூலமா 4 பைசாவாகவும், ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரி மூலமா 18 பைசாவாகவும், 5 பைசாவாகவும், மற்ற பிற கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து 17 பைசாவாகவும் அவங்களுக்கு வருமானமா வர்றதா கணக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரூ. 1லிருந்து வர்ற வரம்ப வச்சு எப்படி அவங்க செலவா பண்றாங்க அப்படின்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு 4 பைசாவாகவும், மற்ற நிதியுதவி திட்டங்களுக்கு 8 பைசாவாகவும், மாநிலங்களுக்கு ஷேர்ஸா 21 பைசாவாகவும், பாதுகாப்புக்காகவும், மற்ற ஒரு திட்டங்களுக்காகவும் வட்டியாகவும் 8 பைசா, 16 பைசா, 19 பைசாவாகவும் ஷேர் பண்ணி செலவு பண்றதா கணக்குல சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.